வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க கொத்துக்கறியில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கோலா உருண்டை யூஸ்வலாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்துட்டேங்க. கடையிலே கொத்தி கொண்டாந்துடலாங்க. அதில் பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அது போட்டுங்க குக்கரில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. குக்கரில் ஒரு 3 to 4 சவுண்ட் விட்டோமா பார்த்திங்கன்னாங்க அது தண்ணி அதே அந்த கொத்துக்கறியே தண்ணி விட்டு வருங்க. இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த தண்ணியை எடுத்து நம்ம வடித்து வச்சுக்கலாம். வேறு எதுக்கோ சூப்புக்கோ இல்லை குழம்பு நம்ம செய்யும்போது வேறு ஏதோ மட்டன் குழம்பு செய்யும்போது இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த கோலா உருண்டைக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாங்க. அப்போ அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்புங்க, கொஞ்சம் கசகசாவும் போட்டுட்டுங்க, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நுணுக்கிக்கணுங்க. அப்புறம் வேக வச்ச கொத்துக்கறி இருக்கு இல்லைங்களா, அதோட வரமிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூளும் போட்டு இப்போ மிக்சியிலங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிடணுங்க. அரைச்சி நல்லா நெகுன்னு அரைச்சிடணுங்க. பார்த்திங்களா திரியாக இருக்கும். கொத்துக்கறினால திரியாக இருக்கும். அதை எடுத்துங்க. அதோட பொடியாக நறுக்குன வெங்காயம் பெருசாக இருக்கக்கூடாதுங்க, பொடியாக நறுக்குனது. அதுமாதிரி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை வேணால் சிசர்ஸில் கட் பண்ணிக்கலாங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையை நம்ம இப்போ 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் பொட்டுக்கல்லைங்க நல்லா மிக்சியில் நெகுன்னு அரைச்சிட்டுங்க. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது கையில் தான் பிசைஞ்சணுங்க. கையில் பிணையும் போது பார்த்திங்கன்னாங்க நல்லா வெங்காயம், கொத்தமல்லி தழை, இந்த பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரணுங்க. தனித்தனியாக வரக்கூடாது. அதேமாரி பார்த்திங்கன்னா வெங்காயமும் தனியாக துருத்திட்டு இருக்கக்கூடாது. துருத்திட்டு இருந்து எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா கருகி போயிடுங்க. இப்போ எண்ணெயை நான் கடலெண்ணெய் தான் எடுத்துக்கிட்டாங்க. கடலெண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு உருண்டையாக போடணும். இப்போ நம்ம தண்ணியை வடித்தனால பார்த்திங்கன்னா இது ட்ரையாக தான் இருக்கும். பொட்டுக்கடலை மாவு போட்டனால நல்லா ஷேப் கரெக்டாக வருங்க. அது இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தனித்தனியாக வருங்க. தண்ணியை இழுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக உருண்டை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக அழகாக குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குங்க. இது அடுப்பு எப்படி வைக்கணும் பார்த்திங்கன்னா, சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹைலேயும் வைக்கக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாத வெளியே மொறுன்னு இருக்குங்க, உள்ளுக்குள்ள சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா வாய்க்கு நல்லா கடிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னாங்க, கோலா உருண்டைக்குன்னே தனியாக ரசிகர்களே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கோலா உருண்டைன்னா அவ்வளோ பிடிக்குங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னாங்க கோலா உருண்டையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது நான்வெஜ்ஜுன்னு தெரியாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குங்க. அது மேலே கொஞ்சம் ஆனியனும் கொத்தமல்லி தழையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி